ஜெயந்தி, மனிதன் மிகவும் பலகீனமானவன் என்பதற்கு நான் ஒரு உதாரணமாகிவிட்டேன். என் உயிரினும் மேலாக காதலித்த பத்மாவை தேடி நான் இங்கு வந்தபோது என் உள்ளமும் என்னால் பழியிலிருந்தும் பாவத்திலிருந்தும் நான் தப்பித்திருக்கலாம். ஆனால் ஜெயந்தி, உன் இளமையின் வேகமும் என் உணர்ச்சிகளின் கொந்தளிப்பும் நம் இருவரையும் சபலத்திற்கு அடிமையாக்கிவிட்டது. சிறிது நேர இன்பத்திற்காக நாம் மனசாட்சியை பலி கொடுத்து விட்டோம். ஜெயந்தி, களங்கத்தின் நிழல் படிந்த இந்த சம்பவத்தை இருவருமே மறந்து விடுவோம். இன்னும் தூங்கிக்கிட்டுதான் இருப்பா. உங்களை பாருமா, மறந்து போயிருப்பா. ஜெயந்தி, ஜெயந்தி, காஃபி. நீங்க இப்பதான் வந்தோம். அப்பா, ஜெயந்தி, ராத்திரி வாசல் கதவு தாழ் போடலையே, மறந்துட்டியா? ஆமா. அப்பா, என்னப்பா உங்க உடம்புக்கு என்ன? வழக்கம் போல வர்ற ஆத்மா இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஏன் ஜெயந்தி, ராத்திரி தனியா படுத்திருந்தியே, பயமா இல்ல? எனக்கு கிராமத்துல என்னமா பயம்? ஒருத்தர் வீட்டுக்கு ஒண்ணு ஆயிடுச்சு, ஊரே திரண்டுடாது. என்ன இருந்தாலும் மாமா, துணை இல்லாம ராத்திரில என்னால தனியா இருக்கவே முடியாது. ஜெயந்தி ரொம்ப தைரியசாலி. ஜெயந்தி, நேத்து நாங்க போயிருந்த கல்யாணம் ரொம்ப நல்லா இருந்தது. மாப்பிள்ளையோட மீசதான் அதுல தமாஷை. இங்க ஆரம்பிச்சு ஜெயந்தி, என் முகம் கொஞ்சம் பாரு. 10 நாளைக்கு தங்க போறேன்னு சொன்னேன், வந்து 5-6 நாள் கூட ஆகல. இல்ல மாமா, அப்பா அங்க தனியா இருப்பாரு. அதுவும் இல்லாம எனக்கு பரீட்சை நெருங்கிடுச்சு. பரீட்சையா? ஆமா ஜெயந்தி, ரொம்ப முக்கியமான பரீட்சை. அதனாலதான் இன்னைக்கு சாயங்காலமே ஊருக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். சார், ஜெயந்தி அம்மா லீவ் 1 மாசம் அதிகப்படுத்திருக்காங்க. லெட்டர் வந்திருக்கு. சரி, நீ போ. மிஸ்டர் பிரபு, நீங்கள் எழுதி வைத்து விட்டு போன கடிதத்தை படித்தேன். அன்று நடந்த சம்பவத்தை, அதாவது நமக்குள் நடந்த சங்கமத்தை மறந்துவிட வேண்டும் என்று கூறியிருக்கிறீர்கள். பிரபு, நான் ஒரு முறை மாங்கல்யத்தை தவறவிட்டேன். இம்முறை என்னையே தவறவிட்டேன். இது ஒரு இனிய நினைவு. இந்த நினைவு என் உயிர் மடியும் போதுதான் மடியும், என் உடல் கருகும் போதுதான் சாம்பலாகும். ஆனால் ஒரு ரகசிய உறவு பிறந்த அந்த இரவே யாருக்கும் தெரியாமல் இறந்துவிட்டது. என்னை பொறுத்தவரையில் இது சத்தியம்.
அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. தைரியமா எனக்கு அடிக்கடி இது மாதிரி வர்றது உண்டு. ஐயோ நீங்க படுத்துங்க, நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வரேன். ஹலோ பத்மா ஐயா. பத்மா, நீயா பேசுற? உன் குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு பத்மா. ஆமா, நான் கொடுத்தது நீ ஏன் திருப்பி கொடுக்கல? நினைச்சேன், ஆனா முடியல. பக்கத்துல யாராவது இருக்காங்களா? ஆமா. என்ன பத்மா ஒரு மாதிரி பேசுற? உடம்பு சரியில்லையா? ஆமா. உடம்புக்கு என்ன பத்மா? என்னவோ என்னன்னு எனக்கே சொல்ல தோணல. ஏய் பத்மா, உன்னை பார்க்கணும் போல இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் அரௌண்ட் 6:30 பீச்ல. சரியா? ஹலோ ஹலோ பத்மா. ஹலோ, உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா, ஐ மீன் இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க போக வேண்டிய இடத்துல உங்களை ட்ராப் பண்றேன். ரொம்ப நன்றி. உங்களுக்கு சிரமம் வேண்டாம். சிரமமா? நோ நோ, இது ஒரு டைப்பான சோஷியல் சர்வீஸ். பரவாயில்ல, நீங்க போலாம். மேடம், இன்னைக்கு டெம்பரேச்சர் 101 டிகிரி, போக போக ஏறும். ஐம் சாரி. தட்ஸ் ஆல் ரைட். ஏமா இந்த கர்ச்சிப்பு ஒண்ணுதான் கீழே கிடக்குது. இல்ல, கர்ச்சிப்புல செண்டு வாசனை கம்முன தூக்குத. அம்மாடி, என்ன செண்டு பிடிக்கும்? ஏண்டா என்னடா அது? ஒரு பொண்ணு தனியா இருந்தா அவங்ககிட்ட போய் கலடாவை பண்ற? If you don't mind, எனக்கு ஒரு லிஃப்ட் கொடுக்க முடியுமா? Thank you. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர், என்ன கொஞ்சம் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கிட்ட இறக்கி விடுறீங்களா? நான் ஒரு ஃப்ளாஸ்க் வாங்கணும். Sure. Thank you. Welcome. மேடம். Yes. இங்க வாஷ் ஸ்டாப் கிடைக்குமா? கடைக்காரரை கேளுங்க. ஃப்ளாஸ்க் எங்க? Upstairs. ஃப்ளாஸ்க் எங்க?
நல்லவே ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டோட தப்பிச்சுக்கிட்டீங்க. நீங்க மயங்கி விடுறத சரியான சமயத்துல நான் பார்த்தேன். of course nothing was in my hand. அங்கதான் Almighty the God அவரை நினைக்க வேண்டியதா இருக்கு. பத்மா, இப்போ உங்களுக்கு எப்படிமா இருக்கு? I am sorry, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. In the hands of the doctor, she is very safe. டாக்டர், இந்த அழகான முகத்துல அடிப்பட்ட ஒடுவே தெரியக்கூடாது. அதுக்கு தேவைப்பட்ட மருந்தை உங்களுக்கு எங்க இருந்து கொண்டு வரணும்? அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி, அடுத்த ஐ நோ சார், நீங்க செஞ்ச உதவியெல்லாம் டாக்டர் சொன்னார் சார். இதோ பாருங்க, இந்த சாரன்னு மரியாதை போட்டு எனக்கு கூப்பிட வேண்டாம். எஸ் மிஸ்டர் முரளி. மிஸ்டர் முரளி, சமயத்தில் நீங்க தெய்வம் மாதிரி வந்து என் மகளை காப்பாத்திட்டீங்க. தெய்வம் பூஜை ரூம்ல தான் இருக்கும். forget it. மிஸ்டர் ஆனந்தமூர்த்தி, உங்க மக ஒரு வாரம் இந்த நர்சிங் ஹோம்ல இருக்க வேண்டியதா இருக்கும். ஒரு வாரம் என்ன, ஒரு மாசம் வேணும்னாலும் இங்கே இருக்கட்டும். இவங்க இந்த இடத்தை விட்டு வெளியே போகும்போது டான்ஸ் ஆடிக்கிட்டே வெளியே போகணும்.